நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கெட்டதா நடக்கும்போது, நாம ரொம்ப ஒரு மன அழுத்தத்துல இருக்கும்போது, நாம ரொம்ப சுலபமா சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாம் கர்மா. எல்லாம் கர்மாப்படி தான் நடக்குது. ஆனா இதே இது நாம நெனச்ச மாதிரி நடந்துருச்சு, நாம வெற்றிகரமா இருக்கிறோம் அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள வந்து நம்மளுடைய பெருமையை நாம உணரத் தொடங்குறோம். இத நாம செய்யும்போதே, எப்படி உன் வெற்றிக்கு நீ காரணமோ, அதே போல உன் தோல்விக்கும் நீதான் காரணம்னு யாராவது நம்மகிட்ட கொஞ்சம் உரக்க சொல்லியிருந்தாங்கன்னா, நாம என்ன தப்பு பண்ணோம், அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன செய்யலாங்கிறத பார்த்து, நாம நம்ம வாழ்க்கையை மாத்திருக்கலாம். ஆனா இங்க பொதுவாவே ஆறுதல் அப்படிங்கிற விஷயமே, நீ ஒன்றும் தப்பு பண்ணல, கவலைப்படாத, எல்லாம் கர்மா, எல்லாம் விதி, எல்லாம் நேரம் அப்படின்னு நம்மளுடைய விஷயத்த நாம பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பதிலா அழகா தூக்கி இன்னொரு விஷயத்துல வச்சுட்டு நாம அதுல இருந்து தப்பிச்சு ஓட பார்க்கறோம். இதனால நமக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்குமே தவிர நிரந்தரமான மாற்றம்ங்கிறதும் வாழ்க்கையை எப்படி அணுகணுங்கிறதையும் நாம மிஸ் பண்ணிடுறோம். இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.